எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒன்று இல்லையே. குடும்பத்தில் சண்டை அவன் மட்டும்தான் செய்வான். அவர் நேரில் தந்திருப்பார் எனக்கு. யாருமே இல்லை வைக்கா. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் ஸ்கிரிப்ட்லேருந்து வரோம். உங்களோட பேர்? பிரவீன். சரி, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு? ஆனிவர்சரி. ஓகே, ஆனிவர்சரி மட்டுமா? 2 ஆனிவர்சரி தான். பிறந்த நாளும் உங்களுடைய 2வது கல்யாண நாளும். என்ன எல்லாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டம், பிறந்த நாள்லயே திருமணமாக இருக்குது. வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு இந்த நாள்ல சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பி இருக்கலாம்? வைஃப் தான். வைஃப் தானா? என் வைஃப் மட்டும்தான் அனுப்பணும். அடுத்த வச்சுக்கு வைஃபை சொல்றீங்க? அவதான் இருக்கிறா. அவங்கள விட நிறைய உறவுகள் இருக்கலாம். அவங்களுடைய சகோதரமா இருக்கலாம், அம்மா அப்பாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். முடிய யோசிச்சு சொல்லுங்க, யாரா இருக்கலாம்? அவன் மட்டும்தான் செய்வான். அவன் மட்டுமா? இல்லையே. சரி, உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. தொடர்ச்சியா ஒன்றுண்டா பார்ப்போம். முண்டை இனிமையான நாளை மேலும் இனிமையாக்குறதுக்காக ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. தேங்க்யூ. இப்போ சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருக்கலாம்? வைஃப் தான். வைஃபை தவிர வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? உங்களோட கூட வாழ்றாங்க, கூட இருக்கிறாங்கன்றக்கா அவங்களே சொல்லக்கூடாது. அவங்கள தவிரவும் நிறைய உறவுகள் உங்களை சுற்றி இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம், சில வேளை பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? இல்ல வைஃப் தான். வைஃப் தானா? ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பி நாங்கள் கோவிக்க போறாங்களே, அவங்கள சொல்லலாம் வைஃபை மட்டுமே சொல்ல, வைஃப்லாம் பாசம் வச்சுக்கிறங்கல்ல, பாசம் இல்லைன்னு யோசிக்க போறாங்களே. அதுதான் அவதான். அவங்களா? இல்லையே. சரி, தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் வந்திருக்கு. இதுல என்ன இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? தெரியலையா? சரி, இப்போ கையில வாங்கிட்டு பாருங்க. சரி, ஓபன் பண்ணியே பாருங்க. சரி, உங்களுக்கு ஷர்ட் வந்திருக்கு. கலர் பிடிச்சிருக்கா? என்ன சைஸ்ல வந்திருக்கு? உங்களோட சைஸுக்கு செட் ஆகுதா? ஓகே, வெல்கம். சரி, உங்களை அப்போ ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்கேன். சிலவள உங்கள்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமா? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஒன்று இல்லையே. அப்படி இல்லையா? சரி, இவ்வளோ நேரம் வைஃப்னு சொல்றீங்க, வைஃப்ன்ற பேரை சொல்லவே இல்லையே. அனுஷியாவா? அனு. சரி, உங்களோட சகோதரங்களை அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருக்கலாம்? எத்தனை சகோதரர்கள்? சிலவளை அவர் அனுப்பியிருக்கலாமா? அவர் நேரில் தந்திருப்பார் எனக்கு. சரி, இதை விட ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வேற யாரும் அனுப்புறேன்னு சொன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஸ் அல்ல உங்களுடைய நண்பர்கள், உங்களோட பழகினாக்கள்? யாருமே இல்லை. வைஃப் தான். யாருமே இல்லை. வைஃபை மட்டும் ஸ்பெஷலா சொல்றீங்க. அவ்வளோத்துக்கு பாசமா வைஃப்ல? பாசம் தானே. சரி, உங்களுக்கு வந்திருக்க பர்த்டே கேக்கே பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி நிறைய இதயங்களை தாங்கி ஒரு கேக் ஒன்று ஸ்பெஷலாக வந்திருக்குது. சில வேளை உங்களோட லைஃப்ல இருந்து விடுபட்டு போனாக்கள் உங்களோட வாழையெல்லாம் போயிட்டு சொல்லி ஒரு ஏக்கத்தோட இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கலாமா? குடும்பத்தில் சண்டை. சரி, ஃபைனலா சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? வைஃப் தான். வைஃப் தானே? வைஃப் எங்க இருக்காங்க? இலங்கையில இருக்காங்களா? சரி, உங்களுக்காக இந்த கிஃப்டை உங்களுடைய வைஃப் தான் அனுப்பி இருக்கிறாங்க. நன்றி. எதிர்பார்த்தீங்களா உங்களுடைய வைஃப் அனுட்டேருந்து இப்படி ஒரு கிஃப்ட் ஒன்று வரும்னு சொல்லி? இல்ல. சந்தோஷம். என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்யூ. கடல் கடந்திருந்தாலும் உங்களுடைய பிறந்த நாளையும் அதே நேரம் தங்களுடைய 2வது கல்யாண அனிவர்சரியையும் வந்து கொண்டாடுற கதை இந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோட 2வது கல்யாண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.